உங்களோட மாவட்டத்திலேயே பர்மனண்டான ஜாப் தான் வெளியிட்டிருக்காங்க. எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் ஹெட் ஆஃபீஸில் இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபில் என்ன ஒர்க் இருக்கும், எவ்வளோ டோட்டல் வேக்கன்சி, உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஜாபை பற்றின முழுமையான தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அண்ட் இந்த வேலைக்காக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 3/11/2025 அன்னைக்கு தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான கடைசி தேதியாக 23/11/2025 வரைக்குமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025லேருந்து ஜனவரி 2026க்குள்ளே உங்களுக்கான ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்காக டோட்டலாக 750 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபாயிலிருந்து இன்க்ரிமெண்ட்லாம் சேர்த்து 85,920 ரூபா வரைக்குமே உங்களுக்கான சம்பளமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது கூடவே டிஏ, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் இன்சூரன்ஸு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டேட் வைஸ் வேக்கன்சியாக ஆந்திர பிரதேசில் 5 வேக்கன்சியும், குஜராத்தில் 95 வேக்கன்சியும், கர்நாடகாவில் 85 வேக்கன்சியும், மகாராஷ்டிராவில் 135 வேக்கன்சியும், தெலுங்கானாவில் 88 வேக்கன்சியும், டோட்டலாக 750 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 85 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. கேட்டகரி வைஸாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 12 வேக்கன்சியும், எஸ்டியில் 6 வேக்கன்சியும், ஓபிசியில் 22 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 8 வேக்கன்சியும், யூஆரில் 37 வேக்கன்சியும், அண்ட் பிடபிள்யூபிடியில் 3 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் 85 வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே சேர்த்து மொத்தமாக 750 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வேலைன்றதுனால கண்டிப்பாக உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும். உதாரணமாக தமிழ்நாடு லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கு ஒரு கேண்டிடேட்ஸு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 9 வருஷம் உங்களோட ஸ்டேட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்காக மினிமமாக 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கவர்மெண்ட் அப்ரூவல் யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூஷனில் எனி டிகிரி முடித்து வேலிட் மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். கண்டிப்பாக உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் எழுதவும் படிக்கவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸாக 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 2 விதமான இன்க்ரிமெண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2025 தேதியின்படியும், எக்ஸ்பீரியன்ஸாக 23/10/2025 தேதியின்படியும், குவாலிஃபிகேஷனாக 23/11/2025 தேதியின்படியும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸர்வீஸ்மேனுக்காக 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்க்ரீனிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டினும், டேட்டா அனலிசிஸில் 25 கொஸ்டினும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஸ்டினும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டினும், டோட்டலாக 150 கொஸ்டின் இருக்கும். 150 மார்க்குக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 3 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்காக நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தவறான கொஸ்டினுக்குமே 0.25 நெகட்டிவ் மார்க்காக கொடுக்குறாங்க. குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 40% மார்க்கும், எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் பிடபிள்யூபிடிக்கு 35% மார்க்கும் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். அதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஒரிஜினலோட கரெக்டாக இருக்கணும். அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும். 10th 12th உங்களோட லோக்கல் லாங்குவேஜில் படிச்சிருக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா
தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இந்த டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் பர்சனல் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பர்சனல் இன்டர்வியூவில் 50 மார்க்குக்கு தான் இருக்கும். குவாலிஃபையிங் மார்க்காக எஸ்சி எஸ்டிக்கு 22.5% மார்க்கும், அதர்ஸ் கேட்டகரிக்கு 25% மார்க்கும் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக பர்சனல் இன்டர்வியூக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு, இன்டர்வியூ மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் டேட்டு, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அதற்கான டேட் அண்ட் டைமிங்கை பேங்க் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் பிஎன்பி வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாம் சென்டரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், நாமக்கல், கன்னியாகுமரி, விருதாசலயத்துலேயும் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். அண்ட் உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்ரு, அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபு, ஆதார் ப்ரூஃபு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் வைஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே ஒரிஜினலோட சப்மிட் பண்ணணும். கரெக்டாக இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 59 ரூபாயும், அதர்ஸ் கேட்டகரிக்கு 1000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1180 ரூபாயும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா https://pnb.bank.in என்ற வெப்சைட்டில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு சரியான டாக்குமெண்ட்ஸோட கரெக்டாக அட்டாச் பண்ணி 23/11/2025க்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.